என்கிட்ட பார்த்தீங்களா மிவியில் ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட டூபோஸ் F50 அப்படி சொல்கிற ஏர்பாட் தான் இருக்குது. இந்த ஏர்பாட் பார்த்தீங்களா 1500 பட்ஜெட்டில் அமையுது. அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஏர்பாட் பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டோட பாஸ் கண்டென்ட்டை பார்த்தலாம். வெல்கம் கார்டு, மேனுவல் புக், வாரண்டி கார்டு, அது மட்டும் இல்லாமல் சி டைப் சார்ஜிங் கேபிளுமே தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படி வரிகையில் பார்த்தீங்களா நம்மளோட கேஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா 4 LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பார்த்தீங்களா நம்மளோட பேட்டரி எவ்வளோ கேஸில் இருக்குது அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஏர்பட்டுக்கு அப்படி வந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ஏர்பட்டை வந்து இந்த கேஸ் மூலமா சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா MIME மைக் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஏர்பட்லையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 MIME மைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்டா ரைட்டா அப்படி சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டச் பேனல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற எதுவும் இதில் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பார்க்கல. இதோட முன்னாடி வெர்ஷனான F40லுமே பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. டிசைன் வைஸ் எந்த மாற்றமும் கொண்டு வரல. இவங்க வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் என்னோட சஜஷன். ஸோ வந்து டிசைன் வைஸ் பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இல்லை, ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண டிசைனாக தான் இருக்குது. புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணலை, அதுதான் உண்மை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட் வந்து இன் இயர் டிசைன், ஆஃப் இன் இயர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது சில பேருக்கு வந்து பிடிக்காது, எனக்கு பர்சனலாக இது சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் கம்ஃபர்ட் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இயரில் நல்லாவே ஃபிட் ஆகுது. அந்த வயசு பார்க்கும்போது நோ இஷ்யூ தான் சொல்லணும். கீழே எவ்வளோ ஆட்டினாலும் கீழே விழுவல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் இயர் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். பட் ஆனால் இந்த ஏர்பட்டை யூஸ் பண்ணல அந்த இயர் பெயின் எனக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 2 hours வரைக்கும் ட்ரை பண்ண இயர் பெயினே வரல. ஒரு நல்ல டிசைனை மேட் பண்ணி தான் தந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா பில்டு குவாலிட்டி அப்படி வரைக்கல. பார்த்தீங்களா பில்டு குவாலிட்டி நல்ல ஒரு சாலிட் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இதில் கேப்சர் ஆகல, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட்டோட பேட்டரி லைஃப் அப்படி வரைக்கல பார்த்தீங்களா 50 hours வரைக்கும் பிளேபேக் தரும் அப்படி சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 40 hours வரைக்கும் தரும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. எதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பட்டை நீங்கள் வந்து இந்த கேஸில் வந்து சார்ஜ் பண்ணிங்களாம் கிட்டத்தட்ட 8 hours வரைக்கும் பிளேபேக் தருது. அப்படி பார்க்கும்போது 5 times வந்து நம்ம இந்த கேஸில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி சார்ஜ் பண்ணால் 40 hours வரைக்கும் வருது. கண்டிப்பாக 35 hours வரைக்கும் பிளேபேக் தர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏர்பட்டோட ஆடியோ குவாலிட்டி அப்படி வரையில் பார்த்தீங்கன்னா 13mm ஆடியோ டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 10mm தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க 13mm யூஸ் பண்ணது நான் ஒரு அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேஸ் அப்படி வரையில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் எல்லாமே நல்ல பஞ்சியாக இருக்குது. ஸோ வந்து பேஸ் நல்ல பர்ஃபெக்டான ஒரு லெவல்லே கொடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் ஐயில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக வோக்கல் சவுண்டு இறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைட்டாக தான், ரொம்ப ரொம்ப லைட்டாக. நீங்கள் ஒரு சவுண்ட் லெவராக இருந்தீங்களா அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஐயில் லைட்டாக இறையுது வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆடியோ குவாலிட்டியே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி தந்துக்கிறாங்க. காலுக்காக 2 MEMS மைக் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து கால் குவாலிட்டி நல்ல பெட்டராகவே இருக்குது. எல்லா நாய்ஸுமே ரெடியூஸ் பண்ணி சூப்பராகவே இம்ப்ரூவ் பண்ணி தருது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டன்சி அண்ட் கனெக்டிவிட்டி அப்படி வரையில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டாகவே இருக்குது. அதில் எந்த குறையுமே சொல்கிற அளவுக்கு இல்லை, ஏன்னா வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாகவே தந்துருக்கிறாங்க. பட் ஆனால் லேட்டன்சி அப்படி வரையில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் லேட்டன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கேமருக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படி சொல்லியிருந்தேன். கேமருக்கு இந்த ஏர்பாடுமே செட் ஆகாது. பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா லேட்டன்சியில் டிலே வந்து ரொம்ப கம்மியாக்கிறாங்க. இப்போ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ முன்னாடி வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே தான் டச் கண்ட்ரோல்லையும் பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பான்சிவ் முன்னாடி வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்ல ஒரு பெட்டராகவே தந்துருக்கிறாங்க. அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.